விருச்சிக ராசி வாழ்க்கையில் எவ்வளோ தோல்வி வந்தாலும் சரிங்க, உள்ளுக்குள்ளே உடஞ்சி பார்க்காம மறுபடியும் எழுந்து நிற்கிற ஒரு சக்தி யார்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட தாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வெளியில் அமைதியாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப அபாரமானது. அமைதியாக தான் இருக்கும், ஆனால் அமைதிக்கு முன்னாடி, அதாவது அமைதிக்கு பின்னாடி புயல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க எப்போ எந்த நேரத்தில் எப்படி செயல்படுவாங்கங்கிறது மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆனால் நேரம் வந்தால் அதிசயமாக எழக்கூடிய ஒரு குணம், ஒரு புயல் மாதிரி எழக்கூடிய ஒரு குணம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் கூட இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு லேசில் கிடைக்காது. ஆரம்பத்தில் ஏகப்பட்ட போராட்டத்தை தாண்டி தான் அவங்க வந்திருப்பாங்கன்னு சொல்லலாங்க. நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை, ஒரு புயல் தான், ஒத்துக்கலாம். உங்களை யாராவது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய தப்பு தான். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்க காசு பணம் இல்லாமல் அடுத்தபட்சம் அவங்க எதிர்பார்க்கறது நேர்மை. மற்றவங்கள மாதிரி ஒரு ஒரு காரியம் எடுக்கிறாங்க, அது தப்பாக முடிஞ்சிருது, தோல்வியில் முடிஞ்சிருது, விழுந்தெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. மற்றவங்கள மாதிரி அது சரி வராதுன்னு அதை விடுற பழக்கமும் உங்கள்கிட்ட கிடையாது. மறுபடியும் அதை முயற்சி செஞ்சு பார்த்து அது வெற்றி அடைகிற வரைக்கும் போராடக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் யாரோ உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து மனசுக்கு தெம்ப ஒரு அன்பு கொடுத்துட்டு விட்டுட்டு போனவங்களும் இருப்பாங்க. நிறைய திட்டங்கள் எல்லாமே போட்டிருப்பீங்க, தோல்வி அடைஞ்சிருக்கும். உங்கள் மனசுக்கு அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீங்களே எதை பார்த்தும் போராட தயங்காதவங்களுக்கு நம்பிக்கைங்கிற ஒரு கட்டத்தில் உடஞ்சிருக்கும். இந்த நேரம் இந்த விஷயத்தை மட்டும் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் மனசில் வச்சுக்க பாருங்கள். நீங்கள் இப்போ சந்திக்கிற பிரச்சனை எல்லாமே உங்களை உடைக்கிறதுக்கு வரல, உங்களை உருவாக்குறதுக்கு வந்திருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முயற்சியாக இருக்கட்டும், போடுற திட்டமாக இருக்கட்டும், எல்லாம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டாப் ஆயிடாதீங்க, நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. வரக்கூடிய நாட்களில் அற்புதமான வளர்ச்சிங்கிறது ரிஷபராசிக்கு இந்த நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. நம்பிக்கை வைங்க. சமீப காலமாக ரிஷபராசி என்பவர்கள் நிறைய பேர்த்துக்கு தெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லை. ஏதாவது ஒரு வழியில் நம்பிக்கை மட்டும் கொண்டு வர பாருங்க, சிறப்பாகவே இருக்குதுங்க. சொந்த பந்தம்லாம் கொஞ்சம் காலத்துக்கும் தப்பாக தான் புரிஞ்சுக்கோ. எந்த இடத்துல தான் சொந்த பந்தம் பொறுத்த வரைக்குமே நம்முடைய வளர்ச்சியை பார்த்து நல்லாருன்னு சொல்கிறவங்களும் யாரும் கிடையாது. தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க வந்து அதிகம். நல்லாருன்னு சொல்கிறத விட தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுகிறவங்க தான் அதிகம். அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிறது வேண்டாங்க. இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுக்கக்கூடிய ஒரே உறவு உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை துணை. திருமணமானவங்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் குழந்தைகள், உங்கள் குடும்ப உறவுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி மற்ற எந்த சொந்த பந்தமாக இருந்தாலும் ஒரு அடி தள்ளி இருக்கிறது தான் பரவாயில்ல. ஏன்னா பேசினால பிரச்சனை தான் வரும் இந்த நேரம் விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்குமே. அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு வருமானம் வரதில் பாதிப்பு இல்லை. வருமானம் இருக்கும், ஆனால் சின்ன சின்ன செலவும் கூடவே இருக்குது. கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு தான் வேலை செஞ்சாகணும். மொத்தத்தில் இந்த வாரம் சொல்கிறத விட இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கலவையாக தாங்க இருக்குது. பலம் ஏற்றமும் இறக்கமும் கலந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் விருச்சிக ராசிக்கு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த விஷயம் எல்லாமே சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், எந்த நேரம் உங்களுக்கு உகந்த தெய்வ வழிபாடுகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். எதிர்காலத்தை பற்றி ரொம்பவே பயப்பட்டு இருக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்குமே தனியாக இருக்காதீங்க. இந்த நேரம் விருச்சிக ராசி என்பவர்கள் தனியாக இருக்க கொஞ்சம் இன்னும் தான் பயமாக இருக்கும். நபர்கிட்ட நீங்கள் அதிக நெருக்கம் காட்டுறதை விட வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட உங்கள் மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்குமே உங்கள் மேலே ஏக்கந்தாங்க. என்ன மனசில் நினைக்கிறீங்கிறது அவங்களாலே கண்டுபிடிக்க முடியறதில்ல. மனசுங்கிறது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது உங்களுடைய ஒரு நினைவு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு நிலையாக இல்லை. முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கவலை தான், எதிர்காலத்தை நினச்சி கவலை தான். உங்களை நீங்களே எவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறீங்க, ஆனால் பழைய நினைவு தாங்க மறுபடியும் உங்களை படாப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு சொல்லலாம். கொஞ்சம் அதிலிருந்து வெளிவர பாருங்கள் விருச்சிக ராசி அன்பர்களை. ஒரு விஷயத்தை அது இழுத்து பிடிச்சிக்கிட்டு அதுலேயே மூழ்கி இருக்கிறத விட அதிலிருந்து வெளிவந்துட்டாலே இந்த நேரம் போதும் தான். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மனசு தான் பெரும்பாலும் பாதிப்பு தரதே. சும்மாவே நீங்கள் குழம்புவீங்க, குழப்பமான மனநிலைமை. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன ரீதியான போராட்டம் தான் அதிகமே தவிர மற்றபடி தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், பண வருமானம் வரதுலையாக இருக்கட்டும் தடலை. பண வருமானம்லாம் இருக்குது, ஆனால் என்னென்னா சின்ன சின்ன செலவு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் முன்னேற்றத்தில் எந்த தடையுமே இல்லை.
சிறப்பாகவே இருக்குது இந்த நேரம். உங்கள் வளர்ச்சிங்கிறது சிறப்பாக இருக்குது. மனசை மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க பாருங்கள். தனியாக அதிகமாக இருக்க வேண்டாங்க. அதே மாதிரி நெகட்டிவாக நினைக்கிறது வேண்டாம். பாசிட்டிவான எண்ணங்கள், நேர்மறை சிந்தனை கொஞ்சம் அதிகப்படுத்த பாருங்கள். ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. உற்சாகமாக இல்லைங்க இந்த நேரம். நீங்கள் பொறுத்த வரைக்கும் சோர்ந்து போயிட்டீங்க. உடம்பும் சரி மனசு சரி சோர்ந்து போயிருக்குது. நம்பிக்கை யார் மேலும் இல்லை. சந்தேகம் தான் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சின்னதாவது ஒரு சந்தேகங்கிறது இருக்குது. யாரையுமே முழுசாக நம்ப முடியல. மனசு திறந்தும் பேச முடியல. மனசு திறந்து பேசிட்டாலும் பாதிப்பு கொஞ்சம் கொடுத்துருதுன்னு இந்த நேரம் இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே இறை நம்பிக்கை மேலே கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் காட்ட பாருங்கள். ஏன்னா விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு அறிவியல் பூர்வமான விஷயமா இருக்கட்டும், ஒரு ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும், இறை நம்பிக்கையை நீங்கள் இந்த நேரம் ஏற்படுத்திக்கிறது நல்லது. அதுவுமே சித்தர் வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு என்றைக்குமே சிறப்பு தாங்க. வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க 1000 பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா உங்கள் மனசு என்னங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்றைக்குமே விருச்சிக ராசியை பற்றி மற்றவங்க பொறுத்த வரைக்குமே பேசுகிற வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முன்னாடி உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி விட்டு பேசக்கூடியவங்க அவங்களுடைய சிந்தனை வேறு மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் மனசில் போட்டு இந்த நேரம் குழப்பிக்கிறது வேண்டாம். இந்த நேரம் உங்களை நம்பி நீங்கள் எந்த விஷயத்த செஞ்சாலும், அதாவது உங்களுடைய உள்ளுணர்வு, உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் செஞ்சாலே போதுங்க. இந்த நேரம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப பலமானவங்க. உங்கள் பலத்தை நம்புங்க. உங்கள் முயற்சியை மட்டும் நிறுத்திடாதீங்க. எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ, நம்பிக்கை விடாமல் செய்கிறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியம் அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரத்துக்கான வாய்ப்பு இந்த நேரம் பார்த்திங்கன்னா இருக்குது. மன உறுதி தான் வேணும். முடியாதுன்னு மட்டும் நிறுத்திடாதீங்க. எந்த ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சாலும் அதுக்கு மாற்று வழிங்கிறது தன்னால் வந்துடும். அதனால் விருச்சிக ராசி என்பது இந்த நேரம் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரம் கோவங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கலைன்னு ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கடுமையாக மற்றவங்கள பேசிடுவீங்க. கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்கள் விருச்சிக ராசி என்பவர்கள். மற்றபடி உங்களுக்கு தொழிலெலாம் சிறப்பு தாங்க. தொழிலெலாம் எப்படி நடக்கணும் அந்த நேரம்? வேலை சும்மா அதிகம்தான். ஆனால் வேலை ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் வேலையில் உங்களுக்கான சம்பளம் கிடைக்கிறதில்ல, பண வருமானம் வரதில்ல, எந்த பாதிப்பும் இல்லை. யாரும் மறுக்க மாட்டாங்க. உங்களுக்கான பண வருமானம் சிறப்பாக இருக்குது. நிறைய பொறுப்பு கிடைக்கும். ஆனால் கருத்து வேறுபாடு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கொடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். இது வரக்கூடிய நாட்களில் வேலை ரீதியாக நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்போதைக்கு மாற்றத்தை பற்றி யோசிக்கிறது வேண்டாம். வியாபாரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புதுசாக ஒரு முதலீடு போடுறீங்கன்னா கவனமாக இருங்க. கூட்டு தொழிலெலாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழைய கடனை அடைக்கிறதாங்க முக்கால்வாசி பேத்துக்கு பிரச்சனையே. அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. லாபம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா இல்லை. ஆனால் மெதுவான ஒரு வளர்ச்சி தான். ஆனால் லாபம் கிடைக்கும். சேமிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்காதுங்க. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் பொறுப்பு அதிகம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவை கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க. அவங்களுடைய தேவை நிறைவேற்றுறதுக்காக கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஓடியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அதே சமயத்தில் பெற்றவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். வாழ்க்கை துணைக்கிட்டையுமே பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்துட்டால் மற்றபடி எந்த தொந்தரவுமே இல்லை. குடும்பத்தில் அந்நியோன்யம் அன்பு இல்லாமல் சிறப்பாக இருக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பீங்க. பேசுகிற பேச்சில் தான் பாதிப்பேன். உடல் நலம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த மூட்டு வலி, முதுகு வலி மாதிரியான பிரச்சனை, மன அழுத்தம் சரியாக தூங்க முடியாது. சும்மாவே நீங்கள் தூங்க மாட்டீங்க. இப்போ மன அழுத்தம் இருக்கிறதால சரியாக தூக்கம் வராது. பழைய நோய் மறுபடியும் வருங்க. முன்னாடி எல்லாமே ஒரு சில மாதத்தில், அதாவது போன வருஷத்தில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சிங்களோ அந்த பிரச்சனை மறுபடியும் இந்த வருஷத்தில் இந்த நேரத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் பாருங்க. உடலை நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். இந்த ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாமே எடுத்துக்கிறது நல்லது. நேரத்துக்கு உணவு எடுத்துக்க பாருங்கள். சின்னதாக ஒரு பாதிப்பு இருந்தால் கூட மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கிறது நல்லது தான். இதுக்கெல்லாம் முக்கியமான பிரச்சனையும் உங்கள் மனசு தான். அதிகப்படியான சிந்தனை, ஸ்ட்ரெஸ்ஸு, கவலையாகிறது, தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நீங்களாவே யாரும் இல்லாத மாதிரி இருக்கல நீங்கள் இன்னும் போய் தனிமையாக இருந்தீங்கன்னா இன்னும் தான் பாதிப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்குமே வெளியில் நபர்கிட்ட நம்பிக்கை இல்லை, யார் மேலே என்னால் மனசு திறந்து பேச முடியலன்னா ஆன்மீக வழிபாடு செய்ய பாருங்கள். குறிப்பாக சித்தர்கள் வழிபாடு செய்கிறது, சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு செய்கிறது, உங்களுடைய குல தெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது, நேர்மறை சிந்தனை வளர்க்குவதும் தியானம், யோகா மாதிரிலாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். மொத்தமாகவே விருச்சிக ராசிக்கு இந்த விஷயங்கிறது சிறப்பு தான். உங்களுக்கு சோதனை மாதிரி தோணலாம், ஆனால் இந்த நேரம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. மனசை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுட்டிங்கன்னா போதும். தொழிலெலாம் கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல. செலவு கொஞ்சம் கொடுக்கும், ஆனால் திட்டமிட்டு கொஞ்சம் செலவு செஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. இந்த நேரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த நேரத்தில் நீங்கள் பெற போகிறீங்கிறத நாம் மேலுமே பார்க்கலாங்க.
விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன சோதனை கொடுக்குங்க. தொழில் எல்லாமே வேலை மாற்றலாமான்னு நினைப்பீங்க, ஆனால் இப்போதைக்கு வேண்டாம். நிறைய பொறுப்பு இப்பயே உங்களுக்கு காத்து தான் இருக்குது. கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். செலவு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. குடும்பத்தெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தி இருந்துட்டா பாதி பிள்ளைங்க. பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரம். அதே மாதிரி தொழிலெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றம் இருக்குது. வேலை ஓரளவுக்கு பரவாயில்ல. புதுசாக வாய்ப்பு இருக்கும், ஆனால் மெதுவாக தான் வரும். நான் எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்குது, வருமானம் சிறப்பாக இருக்குது, சேமிக்கலாம் ஓரளவுக்கு. குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லைங்க இந்த நேரம். பழசு, அதாவது குடும்பத்தில் பழைய பிரச்சனை இருந்தால் கூட அது நீங்கிறதுக்கான நேரமாக இந்த நேரம் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் பொறுப்பு அதிகங்க, மன அழுத்தமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடனை நினச்சி ஒரு பக்கம் கவலைப்படுவீங்க, செலவு நாளுக்கு நாள் செலவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு கவலைப்படுவீங்க. அதனால பணம் வரவு செலவில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. பெருசாக முதலீடு எல்லாமே இப்போதைக்கு போட வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்களும் என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டாலே குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. தனிமையான உணர்வுலேருந்து வெளிவர பாருங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். ஆனால் வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நல்ல மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பு. நீங்கள் குலதெய்வ வழிபாடும் கூடவே முன்ன சொன்ன மாதிரி சித்தர் வழிபாடு செஞ்சுக்கோங்க. பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காளியம்மன், துர்க்கை மாதிரி பெண் தெய்வ வழிபாடு செய்ய பாருங்க. ஏன்னா செவ்வாய் ராசியோட தாக்கம் கொஞ்சம் நேரம் இருக்கிறதால சக்தி வழிபாடுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப முக்கியங்க. தைரியம் கிடைக்கணும், குழப்பமான மனசு இருக்குது, அதுக்கு எல்லாமே உங்களுடைய ராசி அதிபதியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு செய்யுங்க. அரோகரான்னு சொல்லக்கூடிய இந்த திருநாமத்தை உங்களால் முடிகிறப்ப இல்லாமல் சொல்லிட்டு வரப்ப தடை எல்லாமே நீங்கும். நிச்சயம் நல்ல மாற்றம் தான். செவ்வாய்க்கிழமை நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறப்ப சிவப்பு பூ இல்லைன்னா சிவப்பு துணி பயன்படுத்தி வழிபாடு செய்ய பாருங்கள். கிழக்கு நோக்கி விளக்கு ஏற்றுறது நல்லது. நல்லெண்ணெய் தீபம் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரணும்னு சொல்லலாங்க. எதிர்மறை சிந்தனையை குறைக்கிறதுக்கு நீங்கள் முக்கியமாக பைரவர் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுக்கலாம். காலையில் இல்லைன்னா ராகு காலத்தில் கால பைரவர் ஆலயத்தில், அதாவது பைரவர் ஆலயத்தில், துர்க்கை அம்மன் ஆலயத்தில் தீபம்